ஆறாம் ராசியான கன்னி ராசி நேயர்களே, இந்த வருடம் உங்களுக்கு கண்ணில்தான் கண்டம். ஆகையால் வெளியே செல்லும் போது கண்ணை மூடிக்கொண்டு செல்லுங்கள். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பார்த்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. பரிகாரம், காலிஃபிளவர் சாப்பிடுங்க. ஏழாம் ராசியான துலாம் ராசி நேயர்களே, இந்த வருடம் நீங்கள் தும்மிக்கொண்டே இருப்பீர்கள். தும்மல் சரியாக வேண்டும் என்றால் துள்ளிக்கொண்டே தும்முங்கள். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பரிகாரம், தும்பை பூவை மோந்து பாருங்கள். எட்டாம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் காலை விரித்து கொண்டே நடப்பதால் உங்களுக்கு ஆபத்து நேரிடலாம். ஆகையால் தனித்திரு, விழித்திரு, விலகியேறு. பரிகாரம், விருச்சம்பழத்தை வாங்கி தூக்கி எறியுங்கள். ஒன்பதாவது ராசியான தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் சிறுசாக யோசிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனா அவங்க மண்டையில ஒண்ணும் வராது. பரிகாரம், தக்காளிய தண்ணீர முக்கி சாப்பிடுங்க. 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களே, இது ஒரு நல்ல ராசி. அப்படின்னா நல்லதே நடக்கும்னு நினைப்பீங்க, ஆனா அப்படி ஒண்ணும் நடக்காது, விட்டுருங்க. பயப்படாத, பயப்படாதா. பரிகாரம், மங்குஸ்தான் பழத்தை மாங்குன்னு சாப்பிடுங்க. 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களே, நீங்கள் கும்பலாக சென்றீர்கள் என்றால் உங்களை கும்மி எடுத்து விடுவார்கள். ஆகையால் வெளியே செல்லும் போது குடையை எடுத்து செல்லுங்கள். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பரிகாரம், குடைமிளகாயை தினமும் 1 என்று சாப்பிடுங்கள். 12ஆம் ராசியான மீன ராசி நேயர்களே, நீங்கள் மீண்டு போன ராசி. உங்களை எல்லாரும் மிதியடியாய் நினைப்பார்கள், ஆனால் நீங்கள் அவர்களை எல்லாம் மிரள வைக்க போறீர்கள். யாருன்னு தான் தெரியாது. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒண்ணு பேசப்படாதாடா. பரிகாரம், மீனை பிடிச்சு கடல்லே விட்டுரு. இத்துடன் புத்தாண்டு ராசி பலன்கள் இனிதே நிறைவடைந்தன. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா?